ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கிராணி சாப்டர் 2ல் போட் எஸ்கேப் தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா டோர் எஸ்கேப்பும் ஹெலிகாப்டர் எஸ்கேப்பும் முடிச்சாச்சு. போட் எஸ்கேப் மட்டும் பேலன்ஸ் இருக்குது. இப்போ நம்ம போட் எஸ்கேப் தான் முடிக்க போகிறோம். எஸ்கேப்பு வாங்க பார்த்துடலாம். ப்ளே கொடுத்துடலாம். போத்து கிராணி கிராண்ட்பா 2 பேருமே இருக்கட்டும். டிஃபிகல்ட்டி வந்து நார்மலே இருக்கட்டும். ஹை, லோ, மீடியம், ஹையே இருக்கட்டும். லோடிங் ஆகுது. டே 1 ஃபஸ்ட்டு வந்து மொட்டைனையும் கிராணியும் வந்து நம்ம முள்ளை அழுத்தி கீழே வர வச்சிடலாம். சரி பார்க்கலாங்க, இவங்க என்ன தான் செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். போய் வாங்க. எப்போ பார்த்தாலும் நம்ம முள் அழுத்தியே கீழே வர வைக்கிறோம். இந்த வாட்டி இவங்க என்ன தான் செய்கிறாங்கன்னு பார்ப்போம். இன்னும் அவையில் பெரிய ஆள் அவங்க. நம்ம கீழே போய் என்னன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கீழே ஒன்றும் இல்லை. இங்கே ஒன்றும் இல்லை. இங்கே என்னக்குன்னு பார்க்கலாம். இங்கே ஒன்றும் இல்லை காய்ஸ். மொட்டையை மேலே போகிறாங்க. மொட்டையை மேலே போயிட்டான். வழி நல்லது. டக்டு டேப் இருக்குது இங்கே. கிராணி வந்து இப்போ அந்த சைல்டு வந்து பெல் அழுத்திடுச்சு. கிராணி வந்து இப்போ கீழே வந்துடும். நம்மளுக்கு இதுதான் அதிர்ஷ்டம். இதுதான் நம்மளுக்கு நேரம். கிராணி மொட்டையை டான்ஸ் ஆடுறாங்க. மொட்டையை கிராணி இதுதான் வரும். ஐயோ மொட்டை வராங்க. மொட்டை கிராணி யாரு? ஐயோ கிராணி இங்கிட்டு வரும்னு நினச்சேங்க. அங்கிட்டு வந்துச்சுங்க. அச்சே, ஐயோ கடவுளே. சரி ஓகே, பார்த்துக்கலாம். நம்ம முள்ளை அழுத்திட்டே போகலாங்க. வாங்க போகலாம். முள்ளை அழுத்துனா இங்கே கீழே வந்துடுவாங்களா, அதனால நம்ம மேலே போயிடலாம். இங்கேருந்து 2 பேர் இருக்கிறனால இங்கிட்டு வந்தாலும் சொல்ல முடியல, இங்கிட்டு இருந்தாலும் சொல்ல முடியல. நம்ம இங்கிட்டு பார்க்குறப்ப வந்து கிராணி வந்து இந்த சைடு அடிச்சிருச்சு. கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக விளாண்டோம். நம்ம இந்த வாட்டி நம்ம சீரியஸாக விளாட்லாம். அந்த டே 2ல் வந்து இப்போ கிராணி கிராண்ட்பா ஃபஸ்ட்டு போட்டோம். ஃபஸ்ட்டு மொட்டையும் வரான். பின்னாடியே கிராணி வந்துருச்சு. 2 பேரும் போயிட்டாங்க. இப்போ நம்ம டக்குன்னு மேலே போயிடலாம். மாடிக்கு போய் நான் ஃபஸ்ட்டு கன் எடுக்கணுங்க. இந்த மொட்டையும் சொட்டையும் போடுறதுலாம் தான் ஃபஸ்ட்டு நம்ம விளையாடவே முடியும். நம்ம கிச்சன் என்னங்கன்னு பார்த்துக்கலாம். வந்து இங்கே என்னடா க்ரோபார் இருக்காங்க. க்ரோபார் இங்கே இருக்குங்க. நம்ம ஃபஸ்ட்டு இது இருக்கான்னு பார்க்கலாம். போய் ஸ்டன்கன்னு பேட்லாக்கிங்க. போட்டஸ்கே தானே ஃபஸ்ட்டு போல் கிடச்சிருச்சு பேட்லாக்கி. இப்போ வந்து சதத்தேரை போட்டாச்சு. கிராணி ஓடிடும் நம்ம அடிக்கிறதுக்கு. அதுக்குள்ளே நம்ம என்ன இருக்குன்னு டக்கு டக்குன்னு பார்த்துடலாம். ட்ராவில் கன் இருக்குன்னு நினைக்கிறேங்க. நினச்ச மாதிரி ட்ராவில் கன் இருக்குது. இப்போ கிராணியும் மொட்டையும் போடுத்திடலாம். ஃபஸ்ட்டு கிராணியை போடுத்திடலாங்க. கிராணி எந்திரிச்சு போடு. இப்போ மொட்டையை வரட்டும். கிராணி இப்போ இங்கே டான்ஸ் ஆடி விடுறது கீழே. மொட்டை வந்துட்டா பாருங்க. போடு. ஃபஸ்ட்டு செக்யூரிட்டிக்கு எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம செக்யூரிட்டி கொடுறா. செக்யூரிட்டி கொடுறா. கொடுக்க மாட்டேங்கிறாங்க. திருட்டு பையன். டோர் ஹேண்டில் தேவையில்லை. இப்போ நம்ம வந்து இது போட் எஸ்கேப் வந்து ஒரே ஒரு பொருள் மட்டும் கிடச்சிருக்கு. பேட்லாக்கி மட்டும் கிடச்சிருக்கு. இப்போ நம்ம பார்க்கலாம். ஹேண்டில் வேஸ்ட்டு. வெப்பன் கீங்க. சரி வெப்பன் கீ எடுத்து வச்சுக்கலாம் கையில். எதுக்கும் ஃபஸ்ட்டு நம்ம போய் க்ரோபார் எடுத்துடலாம். க்ரோபார் என்னங்கன்னு பார்த்துடலாம். பார்த்துட்டு கிச்சனில் வேறு பார்க்கணுங்க. கிச்சனில் நம்ம பார்க்கல. இப்போ நான் போய் க்ரோபார் பெட்டியில் என்னங்கன்னு பார்த்துடலாம். போய் கட்டிங் பிளேயர்ஸ் இங்கே இருக்கட்டும். நம்ம ஃபஸ்ட்டு கீழே என்னங்கன்னு பார்த்து வந்துடலாம். கட்டிங் பிளேயர் அந்த ஏஞ்சல் ஹஸ்பண்ட் வந்து இதை பெட்டியில் அடைச்சி வச்சுருப்பாங்க. சிலிண்டர் மேனே அங்கே பார்க்க தேவைப்படும். இப்போ நம்ம கீழே போய் பார்த்துட்டு வந்துடலாம். இங்கே கிராணிங்க. இங்கே அங்கே பாருங்க திருட்டு கிழவி. அவனு சரி போதுங்க. ஃபஸ்ட்டு நம்ம போகக்கூடாது. ஃபஸ்ட்டு நம்ம கன் எடுத்துடலாம். இது சரிப்படாதுங்க.
தூட்டுக்குள்ளி எப்படிங்க வந்துச்சிங்க? நேற்றுக்கு மொட்டையன் வந்திருப்பான். மொட்டை வராங்க வராங்க. இங்கே பாருங்க, திருட்டு போய் மொட்டை கிராணியை போட்டோன்னா வேகமாக ஓடிடுறான் டக்கு டக்குன்னு. திருட்டு போய் நம்பர் ஒன்று திருட்டு போய் மொட்டை பையன் தாங்க. ஃபஸ்ட்டு நம்ம கண்ணை இங்கே போட்டுடலாம். 2 பேரும் போட தெரியாச்சு. அதுக்குள்ளே கிராணி வேகமாக வருதுங்க. நம்மளை எப்படி கண்டுபிடிச்சுன்னு தெரில. மேலே கதை டக்குன்னு வேகமாக வருது அடிக்கிறதுக்கு. இப்போ நம்ம கீழே போய் அந்த பெட்டியில் என்னங்கன்னு பார்த்துட்டு வந்துடலாம். மொட்டை வந்து கீழே தாங்க ரீச் பண்ணாங்கிறான். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். கீழே நம்ம க்ரோபாரை மட்டும் உடச்சிட்டோம்னா நம்மளுக்கு கீழே வேறு வேலை இல்லை. ஸ்பார்க்லுக்கு கிடச்சிருக்குங்க. போடு. ஸ்பார்க்லுக்கு நம்ம வச்சிடலாம். இங்கே இப்போ வந்து இது போட்டஸ்கே வந்து 2 போல் கிடச்சிருச்சு மொத்தம். நம்ம க்ரோபார் எதுக்கு மேலே எடுத்துகிட்டு போய் போட்டுடலாம். தேவைப்பட்டால் படும். இப்போ வந்து 2 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து என்ன செய்யணும்னா கன்னை வந்து கையில் வச்சுக்கணும். இந்த சைடு போகல. நம்ம ஃபஸ்ட்டு இந்த சைடு என்னன்னு போய் பார்த்துடலாம். இங்கே ஒன்றும் இல்லை, திறந்து வச்சாச்சு. இங்கே பாத்ரூம் என்னன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு போட்டு கீங்க போடு. இன்றைக்கி நம்ம லக்கா கிடைக்கிது. ஹெலிகாப்டருக்கு தேவையில்லை. இங்கே என்னன்னு பார்த்துடலாம். இங்கே ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட்டு நம்ம கிராணியை போட தெரியலாம். ஃபஸ்ட்டு யாராவது ஒருத்தங்க வந்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு கிராணியை போட தெரியலாம். கிராணி வருதுங்க. போடு. மொட்டை இந்த ஜாடி சொன்ன மொட்டை எனக்கு கேட்கும். பின்னாடி வந்துட்டாங்க மொட்டையும். போடு. இப்போ நம்ம மேலே போய் கட்டிங் பிளேயர் எடுத்து என்னன்னு பார்த்துடலாம். அதில் நம்ம வந்து க்ரோபார் பெட்டியில் எடுத்தோம் கட்டிங் பிளேயரு. அதுக்கு வந்து கன்று தேவைங்க. ஃபஸ்ட்டு நம்ம வெப்பனிக்கு எடுத்துடலாம். வெப்பனிக்கு கீழே இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், இங்கே போட்டிருந்தோம் வெப்பனிக்கு. இவன் வேற எந்திரிச்சு கீழே இறங்கி இப்படி போகிறாங்க. ஃபஸ்ட்டு எடுத்துடலாம். கீழே போய் நம்ம கன் எடுத்து வந்துடலாம். போய் இந்த வழியை ஃபஸ்ட்டு திறந்து விடணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு எமர்ஜென்சிக்கு தேவைப்படும். டோர் லாக் இங்கே இருக்குங்க. யாரோ வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். சத்தம் கேட்குது ஃப்ளோரில் நடக்க சவுண்டு. நம்ம கேமரில் பார்ப்போம். எங்கள் மொட்டை நிற்கிறாங்க. அங்கே பாருங்க, மொட்டை நிற்கிறாங்க. அங்கே பாருங்க, மொட்டை கீழே நிற்கிறான். இப்போ தாங்க ரீஸ்பான் ஆகி வரான் மொட்டையன். இப்போ நான் ஃபஸ்ட்டு மேலே போய் சுட்டு என்னன்னு பார்த்துட்டு நம்ம கீழே போய் 2 பேரையும் போட்டு தள்ளிடலாம். நான் ஃபஸ்ட்டு கிராணி தான் சுட்டோம். ஆனால் மொட்டையனே வந்துட்டானா அப்போ கிராணி நேரத்துக்கு வந்திருக்கோம். போட்டு சரிங்க. இங்கே போகலாமா வேணாமா? நம்ம எதுக்கு வந்து இந்த இதை கீழே போட்டுடலாம். போட்டு நம்ம இந்த கன் எடுத்துகிட்டு கீழே குச்சிடலாம். ஏன்னா ஒரு புல்லட் இருக்குல்ல நம்ம கன். இங்கே ஒரு புல்லட் இருக்குங்க. தாராளமாக எடுத்துக்கலாம் அந்த புல்லட்டை. நம்ம அப்படியே கீழே குச்சிடலாம். 2 பேரும் போட்டு தரலாம். போய் மொட்டை போடுறோம். திருட்டு போய கிராணிங்கடா. வந்துச்சுங்க. போடு. நம்ம அதை எடுத்து போய் வச்சிடலாம். இப்போ நம்ம போய் போட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துடலாம். இங்கே எதுவும் கேஸ் சிலிண்டர் இருக்குது அதுக்குள்ளே. நான் போன எஸ்கேப் வந்து ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ணப்போ இங்கே தான் கேஸ் சிலிண்டர் இருந்துச்சு. நம்ம கீழே போய் வச்சுட்டு என்ன போட்டுக்கு கிடச்சிருச்சு. போட்டுக்கு இங்கே இருக்குது.
இங்கே ஃபஸ்ட்டு போட்டு வந்துடலாம் போய். ஃபஸ்ட்டு நம்ம போட்டுக்கு எடுத்துடலாம். மேலே பேட்லாக் இருந்துச்சு, நம்ம எடுத்து வந்துடலாம். அதுக்குள்ள கன்னை கையில் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு சொட்டராக வந்திருக்கும், சொட்டை மொட்டை இருந்தால் வந்திருப்பாங்க. யாரும் வரல. சேஃப்டிக்கு இங்கே வச்சுக்கலாம் கண்ணை. இப்போ நம்ம கீழே போய் என்னென்ன வச்சுருக்கோம் பொருள் என்னென்ன தேவைன்னு பார்த்துட்டு மட்டும் வந்துடலாம். எங்கள் மொட்டையும் கீழே தாங்க ஸ்பான் ஆவான். ஐயோ மொட்டையும் கீழே தாங்க ஸ்பான் ஆகி வருவான். மொட்டை இன்னும் வரல நேரத்துக்கு. நம்ம கீழே போய் ஃபஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணியாச்சு. இதை ஏற்றி விட்றேன். இதை வந்து திறந்தோம்னா அங்கே வந்து இது டோர் ஓப்பன் ஆயிரும். நம்ம டக்குன்னு போனால் கிராணி வந்துடும் சத்தத்தை கேட்டு. மொட்டை யாரும் வருவாங்க. ஐயோ ஃபஸ்ட்டு நம்ம 2 பேர்த்தையும் போய் போட்டு தள்ளிடலாம். ஃபஸ்ட்டு மேலே போய் இப்போ நம்ம கன் எடுத்து போட்டு தள்ளிடலாம் 2 பேர்த்தையும். கிராணி ஓடுறோம். கிராணி இப்போ தாங்க ரீஸ்பான் ஆகுது. ஓடுறோம். நம்ம இங்கே கன் எடுத்துடலாம். கன்று இங்கே இருந்துச்சு. மொட்டையை மட்டும் வரக்கூடாதுங்க. மொட்டையை மட்டும் வந்தால் அவ்வளோதான் நம்ம காலி. கன்று இங்கே இருக்குங்க. அப்பா கன்னை பார்த்தா தாங்க நிம்மதியாக இருக்குது. ஃபஸ்ட்டு சொட்டையை பிடிச்சிடுவோம். மொட்டை எங்கே இருக்கான்னு தெரியலையே. போடு. நம்ம கீழே அப்படியே கன் எடுத்துகிட்டு போகலாம். வேணாம் டேபிள் தட்டி விடலாம். டேபிள் தட்டினா மொட்டை இதெல்லாம் வந்துடுவாங்க. இங்கிட்ட வர மொட்டையை ஏங்க சொட்டை கையை பாருங்கள், துணிக்குது சொட்டை கை. மொட்டை எங்கட போடுறான். இப்போ 2 பேரையும் போட்டாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும்னா ஷார்ட் கன் எங்கடா டே. ஷார்ட் கன் விட்றா டே. ஷார்ட் கன் எங்கடா. இங்கே ஷார்ட் கன் எடுத்துகிட்டு நம்ம கீழே போயிடலாம். கீழே வந்து 2 புல்லட் இருக்குது. மொட்டையை வந்தாலும் பிரச்சனை இல்லை, போட்டு நம்ம எடுத்துடலாம். கன்னை மொட்டையை வச்சு போட்டுடலாம். ரீலோட் பண்ணி இங்கே இருக்கட்டும். நம்ம பொருளெல்லாம் போய் செட் பண்ணிடலாம். போட் ஸ்டேரிங்கு இது இப்போ அது அன்னைக்கு போட்டுக்கு இது போட்டுடலாம். வந்து போட்டாச்சு. இப்போ நம்ம கன் எடுத்துக்கலாம் கையில். எனக்கு தெரிஞ்சு ஓடுறோம். ஆமாம் கையில் கன் இருக்குல்ல, போடு. எனக்கு தெரிஞ்சு இதில் என்ன இடம் சைல்டு எடுத்துக்கிட்ட தான் அந்த கேஸ் சிலிண்டருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு போய் ரெஞ்ச் வச்சு திருக்கிட்டு மீட் வச்சு நம்ம அங்கே போய் பார்க்கலாம். அங்கே தான் கேஸ் சிலிண்டருக்குன்னு எனக்கு தோணுது. ஏன்னா வந்து எல்லாத்தையும் தேடியாச்சு, வேறு எங்கேயும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு அங்கே தான் கேஸ் சிலிண்டருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். திருக்கியாச்சு. இப்போ நம்ம போகலாம். போய் நம்ம மீட் எடுத்து வந்துடலாம். போய் மொட்டையை மறைச்சிட்டாங்க. கிராணி என்னதுக்கு தாராளமாக வந்திருக்கோம். ஏன்னா வந்து ஏற்கனவே நம்ம 1 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு போட்டு. ஓடுறோம். இப்போ நம்ம டக்குன்னு போய் மீட்டை மட்டும் போட்டுடலாம். ஐயோ வேறு வழியை மாச விட்றாடே. வழியை விட்றாடே. வழி வேறு விட மாட்டேங்கிறாங்க. தள்ளி வழி விட்றா டே. வழியை விட்றா. சீக்கிரம் விட்றா. ஏங்க சேஃப் கீ இருக்குது. சேஃப் கீக்குள்ளே ஒரு வேளை கேஸ் சிலிண்டர் தானே இருக்கும். இப்போ நம்ம போய் சேஃப் கீக்குள்ளே பார்த்துடலாம். சேஃப் கீ ஓப்பன் பண்ணல. சேஃப் கீ தான் ஓப்பன் பண்ண முடியும். அதனால் நம்ம அங்கே தான் கேஸ் சிலிண்டருக்குன்னு நினைக்கிறேன். கேஸ் இல்லைங்க. இப்போ நம்ம எஸ்கேப் ஆகிறது தான் வேலை. டக்குன்னு வாங்க. நம்ம டக்குன்னு ஒரு வாட்டி கிராணியோடு போர்த்துட்டு போயிடலாம். மேலே தான் இருக்கும் கன்று. நம்ம எஸ்கேப் ஆக போகிறோம். அதனால கிராண்ட் பாய் மட்டும் ஒரு வாட்டி சுட்டுட்டு போயிடலாம். கூட கிராணி போ.
மொட்டையை மொட்டையை நம்ம டேபிள்ஸு தட்ட வேணாம். மொட்டை எங்கே இருக்கான்னு பார்ப்போம். மொட்டையா திருட்டு பையங்க மொட்டையன் பின்னாடி வந்து அடிப்பாங்க. மொட்டை பையன் தூங்கிட்டு இருக்கானா? மொட்டையன் தூங்கலே. பாத்ரூம்லேருந்து வருவாங்க திடீர்னு. எங்கே தானே மொட்டையன் திடீர்னு வருவேன். மொட்டையன் எங்கடா மொட்டையண்ணா? ஒருவேளை கீழே இருக்கானா? எங்கே மேலே நினைக்கிறேங்க. சத்தம் கேட்குது. போடு. ஐயோ அந்த இடத்துல அடிங்க மொட்டையனுக்கு. நம்ம இப்போ எஸ்கேப் ஆகிடலாம். இப்போ நம்ம கேஸ் எடுத்துகிட்டு எஸ்கேப் பண்ண மட்டும்தான் வேலை. இப்போ நம்ம எஸ்கேப் மட்டும் ஆகிடலாம். இப்போ நம்ம வந்து கடைசியாக வந்து கேஸ் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஆமாங்க, சத்தத்தை போட்டால் சொட்டாயிரம் வந்துடும். ஃபஸ்ட்டு நம்ம கேஸ் எண்ணெய் ஊற்றிட்டே கூட அப்புறம் கீ எடுத்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஊற்றுறா கேஸ் எண்ணெய் ஊற்றுறா டக்குன்னு ஊற்றுறா. சொட்டாயிரம் வந்துடுங்க, அதாங்க பிரச்சனை. இப்போ நம்ம டக்குன்னு கேஸ் எண்ணெய் ஃபுல் பண்ணிடலாம். டக்குன்னு போட்டு நம்ம இங்கே எது இருக்குது போட் ஸ்டேரிங் இருக்குது எடுத்துடலாம் டக்குன்னு. ஆனால் சொட்டைக்கு எப்படி தான் எங்கே இருந்தாலும் ஷார்ப்பாக வந்துடுதுங்க. சொட்டை எப்படின்னு தெரியல. அது சொட்டை வந்துருச்சுங்க. ஐயோ பார்த்துருச்சுரா. ஐயோ கடவுளே அடிச்சிருச்சுங்க சொட்டை கிளவி. ஐயோ எஸ்கேப் ஆகிற நேரத்தில் அடிச்சிருச்சுங்க. சொப்பாச்சா டே 3. சரி பரவாயில்ல, எல்லா பொருளும் கிடச்சிருச்சு. எஸ்கேப் மட்டும்தான் வேலை. நம்ம எஸ்கேப் ஆகிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் நினச்சிங்க சொட்டை சத்தத்தை கேட்டு வரும்னு நினச்சேன். அதே மாதிரியே சொட்டை கரெக்டாக வந்துச்சு. அப்புறம் நம்ம டக்குன்னு இங்கே கீ இருக்குது எடுத்துடலாம். கீடுறா அப்படியே டோரை க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். அப்படியே கீழே ஓடிடலாம். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம எஸ்கேப் மட்டும் ஆகிடலாம். அவ்வளோதாங்க எஸ்கேப்பு. மொட்டையும் கிராணி கிராண்ட்பா பார்க்குறாங்க. ஆட்டோ பஸ் சேர்ந்து பார்க்குதுங்க. மொட்டையும் பார்க்குறாங்க. கிராணி பார்க்குது. இந்த எண்டு அவ்வளோதான் காய்ஸ். இந்த கேம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து வந்து நம்ம நைட் நேரம் வந்து ஏதாவது எஸ்கேப் பண்ணலாம். பாய் 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 பாய்.